இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த நாட்களில் பாடுபடுகிறதான நாட்களில் நம்ம காணப்படுகிறோம். பாடுகள் என்றால் நமக்கு பாடுன்னுட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடுகிறதான நாட்களில் 40 நாள் அவர் உபவாசித்து இருந்தது போல அநேக கர்த்தருடைய பிள்ளைங்களும் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்துட்டு உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த 40 நாள் மட்டும் தான் அவங்க பசுத்தமாக காத்துக்கொள்ளுவாங்க. 40 நாள் மட்டும் காத்துக்குவாங்க. அதுக்கு பிறகு எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி பார்த்தாக்கா, அவங்க வாழ்கிறதான பழைய வாழ்க்கையிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க பாருங்க, 40 நாளும் உபவாசம் எடுப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்களுக்கு 40 நாள் உபவாசம்னு சொல்லிட்டு ஆனால் ஜெபத்திலே இருக்க மாட்டாங்க, வேதத்தையும் வாசிக்க மாட்டாங்க, தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவங்க நடக்க மாட்டாங்க. ஆனால் 40 நாள் உபவாசம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஏன் நீங்கள் 40 நாள் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்ட நாள் இதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனாக்கா கர்த்தருடைய பிள்ளைங்களே, 40 நாள் உபவாசம் எடுத்து நம்ம ஜெபிக்கிறது நல்லது தான். அதே சமயத்தில் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம படித்து தியானித்து அதன்படி நம்ம நடக்க விரும்ப வேண்டும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோங்களா? அப்படி நம்ம செய்கிறது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம இயேசுவின் வார்த்தையை, தேவன் போதித்ததான ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார், நம்ம குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கடைப்பிடித்து நடக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிறத சொன்னாங்க, இயேசுவை அறியாத இருக்கிற ஜனங்க அவங்க யோசிப்பாங்க, இவங்க போகிற பாதை தான் கரெக்டான பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் இயேசுவை அவர்கள் பின்பற்றி வருவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இயேசு செய்த நன்மைகளை நம்ம யோசிக்கிறோம், இயேசு செய்த அற்புதங்களை நம்ம யோசிக்கிறோம், இயேசு பட்ட பாடுகளை நம்ம யோசிக்கிறோங்களா? யாருக்காக அந்த பாடுகளை பட்டாருன்ட்டு நம்ம யோசிக்கிறோமா? யாருக்காக பாடுகளை பட்டு அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக செய்த காரியங்களை நம்ம யோசிச்சு நம்ம ஜெபிக்கிறோமா? இந்த வேளையில் உங்களுக்காக நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல போகிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு வலி, ஒரு வேதனை இருந்தால் அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த வலி, அந்த வேதனை தாங்க முடியாமல் அவங்க வாயில் ஏதாவது ஒரு வார்த்தை வரும், தவறி பல வார்த்தைகளை வந்துடும். இப்போ பாருங்களேன், அநேக பேர் பொறுமைசாலிங்களாக இருப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் சகிக்கிற தன்மை இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்ட்டு ஒரு வலி வரும்பொழுது, ஒரு வேதனை வரும்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? அவங்க பழி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. யார் மேலெல்லாம் கோபம் இருக்குதோ அந்த கோபத்தை அவங்க வெளிப்படுத்தி காட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வாய்க்கு வர்றதெல்லாம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. மற்றவங்கள கோபத்தில் என்ன பேசுகிறோன்னுட்டு தெரியாம அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாருங்களா? அப்படி அவர் ஒரு நாளும் செய்ய கிடையாது. தலை தொடங்கி கால் வரைக்கும் கல்வாரி சிலுவையில் எல்லாம் பாடுகளை நமக்காகப்பட்டார். அவரை அடித்தாங்க, அவரை முள்முடியை சூட்டுனாங்க, கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் அவரை அடித்தாங்க, அவரை காரி துப்புனாங்க, எல்லாருடைய ஜனங்கள் மத்தியில் அவரை அவமானப்படுத்தினாங்க. அவர் மேலே இருந்த உடுப்பெல்லாம் கழட்டிட்டு அவரை கேலி பரியாசம் பண்ணி அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது கூட எவ்வளோ ஒரு வேதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனாலும் அவைகள் மத்தியில் அவர் வாயை திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல நமக்காக பலியாக்கப்பட்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பாருங்க, இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வேளையில அவர் அவ்வளோ கொடுமையை அனுபவிக்கும் பொழுது கூட சிலுவையில் மரிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை பரியாசம் பண்ணும் பொழுது, கேலி பண்ணும் பொழுது, அவங்க சொந்த ஜனங்களை, வேற யாருன்னா இருந்தால் கூட பரவாயில்ல, சொந்த ஜனங்களை அவரை பரியாசம் பண்ணுறாங்க, அவரை சிலுவையில் அறியும் என்று சொல்கிறாங்க. அது போல காரியங்களை அவர் பார்க்கும்போது அவருக்குள்ள எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரை, வேற யாராவது சொல்லியிருந்தா நான் அதை ஏற்றுட்டு இருப்பேன். என் சொந்த ஜனங்க, என்னோட ஜனங்க, இந்த ஜனங்களுக்காக நான் வந்தேன், இந்த ஜனங்களை என்னை இப்படியெல்லாம் செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம அதை யோசிச்சு பார்க்குறோமா? இந்த வேளையில நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்கள் தேவனுக்காக உபவாசம் எடுக்கிறது நல்லது, தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் வேதத்தை எடுத்து கல்வாரி சிலுவையில்
கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகளை ஒவ்வொன்றும் நீங்க தியானித்து பாருங்க. அவர் இந்த சூழ்நிலைமையில அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். நம்மளால சொல்ல முடியுங்களா அந்த காரியத்தை? யாருன்னா நம்மள ஒரு அடி அடிச்சா உடனே நம்ம அவங்கள மறுபடியும் அடிக்கணும்னு தான் தோணும். யாருன்னா நம்மள திட்டா நம்ம மறுபடியும் அவங்கள திட்டுனா தான் நம்மளுக்கு ஒரு சமாதானம் ஆகும். ஏன் அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறோம்? ஏன்னா நம்மள அவங்க செய்துட்டாங்களே, 4 ஜனங்களுக்கு முன்னாடி நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே, அவங்கள நம்ம கேட்காம விடக்கூடாது, நம்ம கேட்டுடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள இருதயத்தில் அப்படி படப்படப்படன்னு துடிச்சுட்டே இருக்கும். நம்ம கேட்டுட்டோம்னா தான் நம்ம அமைதியில் ஆயிடுவோம். ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையாகிலும் கல்வாரி சிலுவையில் மறிக்க போகிறதான நேரத்தில் அவர் இவ்வளோ கேவலப்படுத்தும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை இதாகிலோ பேசினாங்களா? அவர் வாயை திறக்கலன்ட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் கூட அவர் அவங்கள மன்னிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிப்போம் தெரியுங்களா? எப்படி அவங்கள பழி வாங்கலான்னு சொல்லி யோசிச்சுப்போம். எப்படி அவங்கள வந்துட்டு எந்த விதத்தில் மற்றவங்க கிட்ட மாட்டி விடலான்ட்டு யோசிச்சுப்போம். ஆனால் அவர் ஒரு நாள் அந்த காரியத்தை அவர் செய்யவே கிடையாது. அந்த இடத்துல கூட எல்லா ஜனங்க மேலேயும் அவர் அன்பு காட்டினார். எந்த இடத்துலையும் அவர் பகையை மனசில் வைத்து கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லை, அவங்கள பழி வாங்கணுன்ற அந்த குணம் கூட அவர்கிட்ட இல்லை. அவருடைய அன்போ அவருடைய இரக்க மனசை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, அவங்க செய்கிறது என்னன்ட்டு தெரியாமல் அவங்க செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சுக்கோங்கன்னுட்டு அந்த இடத்துல கூட அவர் பிதாகிட்ட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ எவ்வளோ அவர் நம்ம மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்தி காட்டுறாரு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை இதே பின்பற்றின ஸ்தேவான் கூட அவரை கல் எறிஞ்சு கொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் கல் எறிந்து பப்ளிக்ல அவரை சாகடிக்கணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவரும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவரும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவரே, இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இவங்கள மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாங்களாம். கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்மளுக்கு விரோதமா மனுஷங்க எழும்புனா நம்ம அந்த மாதிரி மன்னிக்கிறோமா? ஒரு மனுஷங்களையும் நம்ம மன்னிக்கவே மாட்டோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற கர்த்தரை நம்ம வெளிப்படுத்தி காட்டினாதான் இந்த ஜனங்க அன்பை புரிஞ்சு கொள்வாங்க, இயேசுவின் அன்பை புரிஞ்சு கொள்வாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா வாழ்றது மட்டும் நம்ம பெருசு கிடையாது. அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரிச்சாரு, என்னென்ன பாடுகள் மத்தியில் போனாரு, எப்படி அவர் வாழ்ந்தாரு, அவர் வாழ்க்கை எப்படி ஜனங்களை இம்பேக்ட் பண்ணிச்சு, எப்படி அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அது போல் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம வாழாமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அப்படி எனக்கு வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்களாம். அந்த ஊழியக்கார் தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்கார். அவர் போயிட்டு ஒரு கிராமத்தில் போயிட்டு என்ன பண்ணாங்களாம், தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து சொல்ல போன இடத்துல அந்த ஊழியக்காரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அவங்கள அடிச்சு அவங்கள வேதனைப்படுத்துனாங்களாம். அப்போ எல்லா ஜனங்களும் அவரை வேதனைப்படுத்தி யாருமே அந்த ஜனங்க தேவனுடைய வார்த்தையும் கேட்கலையாம். அதுலேயும் விசேஷமாக ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை கேட்கவே இல்லை, அவரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அவரை அடித்து அவரை சாகடிக்கணுன்ற நிலைமையில் அந்த மனுஷன் என்ன கொண்டு வந்தானா. அதன் மத்தியில் இவர் என்ன பண்ணாருங்களாம் தெரியுங்களா? வீட்டுக்கு தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷனுக்காக தொடர்ச்சியாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஒரு நாள் இந்த ஊழியக்காரர் என்ன ஆயிட்டாருங்களாம், வியாதிப்பட்டு படுக்கையாக இருக்கும் பொழுது அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனை தேடி வந்தாருங்களாம். தேவனுடைய மனுஷனை தேடி வரும்போது தேவனுடைய மனுஷன் நினைச்சாராம், நான் உனக்காக அனுதினமும் ஜெபிச்சுட்டு இருந்தேனே, நீ இயேசுவை எப்படியாகலோ அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேனேன்னு சொல்லிட்டு இவர் அந்த மனுஷனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு அந்த மனுஷனை பார்க்கும்பொழுது அன்போடு இறக்க மனசத்தோடு பார்த்தாராம். அப்போ அந்த மனுஷனுக்கு என்னாச்சா, நம்ம இவ்வளோ பரியாசம் பண்ணுமே, இவ்வளோ கேலி பண்ணுமே, இவ்வளோ அவதூறாக பேசணுமே பப்ளிக்ல, இவர் நம்மளை எப்படி நேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்டாராம், எப்படி உங்களுக்கு என்ன நேசிக்கிறதுக்கு தோணுதுன்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவத்தை எல்லாவற்றையும் மன்னிச்சாரு, என் மேலே அன்பு காட்டினார், என் மேலே எவ்வளோ இரக்கமாக இருந்தார், அதே அன்பை தான் நான் உன் மேலே காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்களாம். அப்போ அந்த மனுஷனுக்கு நம்பவே முடியலையா, இவ்வளோ அன்புள்ள தேவனை இவங்க வணங்குறாங்களா, ஜீவனுள்ள தேவனை இவங்க வணங்குறாங்களான்னு சொல்லிட்டு உடனே அந்த மனுஷன் இயேசுவை அறிஞ்சுக்கினானா. கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்ம மற்றவங்களை இயேசுவை அறிஞ்சிக்கலையேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறோம். நம்ம இயேசுவை பற்றி பின்பற்றுறது மட்டும் இல்லை, நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறோமா இந்த பூமியில்? இந்த வாழும்பொழுது இயேசுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு 4 ஜனங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்படி நம்ம வாழும்பொழுது அந்த ஜனங்க மனம் திரும்புவாங்க, இயேசுக்கிட்ட வருவாங்க. அப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு
தூஷிக்கிற மாதிரி வாழ்ந்தோம்னா ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு நாள் நான் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நாங்கள் உம்முடைய நாமம் தூஷிப்புக்காக நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்துறதான காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு இந்த வேலையில் கேளுங்க. யார் மேலேனா கசப்பு வச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை கோபமாக இருக்கிறீங்களா, வைராக்கியமாக இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் போயிட்டு கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்கள் அவங்களோட ஒப்புரவாங்குங்க. அதுக்காக நான் ஒப்புரவாகுங்கன்னு சொன்னாக்கா உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோங்கக்கிட்ட பேசாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசாமல் இருக்கலாம். அவங்களுடைய கரங்களை கோத்துட்டு இந்த வேலையில் செபிங்க. ஆண்டவரே நீங்கள் எங்களை மன்னிச்சது போல நாங்களும் இவங்களை மன்னிக்கிற ஆண்டவரே. என் குற்றங்களை நீங்கள் மன்னிச்சது போல அவங்க குற்றங்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் குற்றத்தை மறைக்கிறவன் யார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று. ஆண்டுக்கு விரோதமா மனுஷங்களுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்திருந்தா, குற்றங்கள் செய்திருந்தா இந்த வேளையில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே உமக்கு விரோதமா, பரத்துக்கு விரோதமா, மனுஷங்களுக்கு விரோதமா நான் செய்த பாவத்தை, என் குற்றத்தை மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம செபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சூழ்நிலை தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் கல்வாரி சிலுவையில் மறிக்கும் பொழுது எங்களுக்காக தகப்பன மரணத்தை ருசி பார்த்தீங்களே ரஞ்சா. இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது ஒரு சின்ன தப்பு கூட செய்யலீங்களே ரஞ்சா. ஆனாலும் தகப்பனை உண்மை கல்வாரி சிலுவையில் அடித்து உண்மை வேதனைப்படுத்தி உண்மை சித்திரவதைப்படுத்தும் பொழுது கூட அப்பா நீங்கள் எங்கள் மேலே அப்பா வைத்து அன்பை வெளிப்படுத்தி காட்டுனீங்களே அப்பா. கத்தாவே ஜனங்க உண்மை அவ்வளோ அவதூறு படுத்தும் பொழுது கூட நீங்கள் ஜெபித்த ஒரே ஒரு காரியங்கள், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், அவங்கள மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சிங்களே அப்பா. கத்தாவே எங்களுக்கு விரோதமா அப்பா எவ்வளோ ஜனங்க எழும்பி எந்தெந்த காரியத்தை செய்கிறாங்களோ அந்த குற்றங்கள், அந்த பாவங்கள் மன்னிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வேலையில் அப்பா யாரெல்லாம் அப்பா மனுஷங்க மேலே கோபமாக இருக்கிறாங்களோ, எரிச்சலாக இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் ஒப்புரவாகி ஒரு சமாதானத்தோடு வாழ என் தகப்பன் உதவி செய்யுங்க. இதனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த வேலையில் என் தேவனாக்கிய கர்த்தர் நீர் ஒரு சமாதானத்தையும், ஒரு அன்பியும், ஒரு விட்டு கொடுக்குற தன்மையும் கர்த்தர் நீங்கள் தாங்க. ஒரு அப்பா கர்த்தாவை மன்னிக்கிற குணத்தை கர்த்தர் நீங்கள் தாங்க. உம்மை போல இந்த பூமியில் வாழ என் தகப்பன் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாக்கிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.